அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கு இருந்த பூரணமா மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வா. சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வா. குருவே நமக. அன்பார்ந்த பெரியவர்களே, மாசி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை, சதுர்த்தசி திதி காலையில் 11:41 வரை. அதன் பின்னாடி பௌர்ணமி திதி. இன்று பௌர்ணமி, பூர நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டா 6 முதல் 7:30, குளிகன் 9 முதல் 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களே, நேற்று மாசி மகம் நட்சத்திரப்படி, இன்று திதிப்படி பௌர்ணமி திதிப்படி சில ஆலயங்களில் பண்ணுவாங்க. நேற்று கும்போணத்துலலாம் நேற்று தான் பண்ணாங்க. சில கோயில்களில் திதிப்படி பண்ணுற கோயிலில் இன்றைக்கி மாசமும் பண்ணுவாங்க. அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரிய பகவான் கும்பத்தில், சனி பகவான் கும்பத்தில். இந்த மாசி இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு மட்டும், நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு மாறிடுவார். நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயே சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார். அதனால் அடுத்து சந்திரன் சிம்மத்தில் இருக்கார், செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார், புதன் மீனத்தில், குரு ரிஷபத்தில், சுக்கிரன் மீனத்தில், சனி கும்பத்தில், ராகு மீனத்தில், கன்னியில் கேது. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்களே எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷ ராசிக்கு அருமையான நாள். மேஷ ராசிக்கு இன்று எப்படி இருக்கிறது என்றால், குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காங்க. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவானுக்கு 11ஆம் இடம் நல்ல இடம், உயர்ந்த இடம். அதனால் இந்த மேஷராசிக்கு சனி பகவான் நல்லது கிடையாது, பாவ கிரகம். இருந்தாலும் அவர் இருக்கிற இடம் பாவஸ்தானத்தில் இருக்கிறதுனால 3-6-11 சனி நன்றுன்னு சொல்லுவாங்க. லக்னத்துக்கு 3-6-11, ராசிக்கு 3-6-11 சனி வருங்காலங்களில் நன்மைகளை செய்யும்பாங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதியான சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் ஒரு சிறப்பு. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த அருமையான நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மேஷராசி என்பவர்களை இன்னும் அந்த சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் குரு பேச்சு ஆகுறாரு. அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன காரியங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கணுமோ அந்த காரியங்களெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ரிஷபராசி என்பவர்களை உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்கார். ஜென்ம குரு அவர் ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார், இடமாற்றங்களை கொடுப்பார். வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம், இந்த வீடு சரியில்லைன்னா இன்னொரு வீட்டுக்கு போகலாம். இப்படியெல்லாம் பல இடமாற்றங்கள் இருக்குது. பதவி மாற்றங்கள்லாம் ஏற்படலாம். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே போகலாம். இப்படியெல்லாம் இடமாற்றங்களில் பல விதம் இருக்குது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன இடமாற்றங்கள் தேவையோ அது பூரா இன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக செயல்படுங்கள். உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காருன்னா 10ல் இருக்கார். ராகு பகவான் 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். இதெல்லாம் பெரிய அமைப்பு. ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார். அது தேவையில்லாத ஏதாவது டென்ஷனை உண்டு பண்ணிகிட்டு இருப்பார். உங்களுக்கு ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல இருக்கார், ராகு 10ல் இருக்கார். இது பெரிய அமைப்பு. நிரந்தரமாக தொழில் இருக்கும், நல்லா இருக்கும் தொழில். தொழில் நல்லா வருமானம் வரும், ஆனால் செலவு நிறையாகும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவுகளாக பண்ணுவோம்.
சுபகரியங்களாக பண்ணுவோம். இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, திருமணம் செய்யுங்கள். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதனால் பங்குனி 28, மாசி 28 2 மாதத்துக்குள்ளே கிரகங்கள் அடுத்து மாறுகிறது. அதனால் பார்த்து கவனமாக ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிநாதன் சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். குரு 11 இருப்பது நல்லது. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். குரு பகவானுடைய அமைப்பு பரிபூர்ணமாக இருக்கிறது. அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு சரியில்லை. எந்த கிரகங்களும் உங்களுக்கு சரியில்லை. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 10ல் குரு பதவி பறிபோகும் சொல்லுவாங்க. கெட்ட பேர் ஏற்படும், நல்லது நடக்காது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வேலை பார்க்கின்ற அன்பர்கள்லாம் மேலதிகாரியிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். பணிவு என்பது ரொம்ப முக்கியம். பணிவு இல்லாமல் நிமிர்ந்தீங்கன்னா பதவி பறிபோயிடும் சொல்லுவாங்க. உங்களை அப்படியே நீங்கள் பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை பின்னாடி உள்ள நாற்காலிக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் முன்னாடி உள்ள நாற்காலிக்கு போகணும், பின்னாடி இருக்கிற நாற்காலிக்கு வரக்கூடாது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக திட்டுனாலும் பரவாயில்ல, ஏதாவது குற்றங்கள் இல்லாட்டாலும் குற்றம் செஞ்சுட்டேன்னு சொன்னால் இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி பணிவாக போயிடுங்க. நல்லதே நடக்கும். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் 9ல் இருக்கார், சனி பகவான் 6ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி நல்ல காரியம். இப்போ 9ஆம் இடத்துல இருந்தால் பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாக்கியங்கள்லாம் கிடைக்கும்னா ஒரு 15 வயசு பையனுக்கு என்ன பாக்கியம்னா மேலே படிக்கணும். ஒரு 25 வயசில் ஒரு பையன் இருக்கார், அவருக்கு என்ன பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு வேலை கிடைக்கணும். 27 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணணும். 30 வயசுக்குள்ளே குழந்தை பிறந்துடணும், வீடு கட்டிடணும். இதெல்லாம் வந்து பாக்கியங்கள், நன்மைகள் என்று பெயர். அதனால் இது பூரா நடக்கிறதுக்கு அவங்க வயதுக்கு தக்கபடி எல்லாமே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. அதாவது ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த தொழிலில் நல்ல வருமானத்தை வந்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான துளாராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. 8ல் குரு. அந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்னா புதுசாக எதையும் செய்ய விட மாட்டார். தயவு செஞ்சு புதுசாக எதையும் செய்யாதீங்க. இந்த அஷ்டமச்சனி காலங்கள்லேயோ அஷ்டம குரு காலங்கள்லேயோ புதிதாக எதையும் முதலீடு செய்து பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு அஷ்டமச்சனி நடக்குது, என்னை பாடாப்படுத்திடுச்சுன்னு சுவாமி மேலே குறை சொல்லாதீங்க. நம்ம கவனம் எதுக்கு இதை பார்க்கறதுன்னா, நமக்கு நேரம் சரியில்லை, இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பார்க்குறது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் கவனம் தேவை. ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார், பயப்படாதீங்க. ராகு வந்து அருமையான பலனை தருவார். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2 மாதம் தான் இருக்க போகிறாரு. அடுத்து அவர் சித்திரை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நீங்கள் எது பண்ணாலும் இந்த 2 மாதத்துக்குள்ளே பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் எதுவுமே நடக்காது. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். உடல்நிலையில் சற்று ரொம்ப கவனம் தேவை. அதனால் என்ன அதை விட்டு கிளம்ப போகிறாரு. அதனால் அவர் ஏதாவது கொஞ்சம் படுத்திட்டு போவார். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக எடுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்குது, ராகு பகவான் 4ல் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. அன்பான நேயர்களே, 6க்குடைய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7ரை சனி இருக்கிறது. ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் இந்த 2 மாதம் தான் இருப்பார். அடுத்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் இந்த 2 மாதத்துக்குள்ளே எந்த காரியத்தையும் பூர்த்தி பண்ணிங்கோ. உங்களுக்கு 7ரை சனி இருக்கிறது, முடியும் நேரம். அவர்கள் வயதுக்கு தக்கபடி இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கும் 7ரை இருக்குது. உங்களுக்கு குருபகவான் இப்போ உங்களுக்கு வந்து எங்கே இருக்காருன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து குருபகவான் 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 5ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு 7ரை சனி இருக்கிறது. குழப்பம் இல்லாமல் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குழப்பமான நேரம்தான், கஷ்டமான நேரம்தான். என்ன செய்வது? கஷ்டமான நேரம் இருக்குது, வருமானம் வரல, சிரமப்பட்டுத்தானே ஆகணும். அதுக்காக வருமானம் வரலன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறது? நமக்கு நேரம் சரியில்லை. அதனால் இறைவனை நாடுவோம். இறைவன் நமக்கு நல்லருள் செய்வார், நல்ல வழி காட்டுவார். அதனால் மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை தினசரி சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதியும் பாராயணம் செய்யுங்கள். இறைவனை நாடுங்கள், நல்லருள் செய்யும். அன்பான நேயர்களை, நாம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இறைவனை தான் நம்ம எல்லாருமே நொந்துக்கிறோம். என்ன நம்புகிறோம்னா, எனக்கு வந்து வாழ்க்கையே சரியாக அமையலை அப்படின்னு, ஜாதகமே எனக்கு சரியில்லை, அதனால் எனக்கு வாழ்க்கையே சரியாக அமையலை
அப்படின்னுலாம் நடந்துக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குற போது நிறைய இந்த 35 வயசுக்குள்ள நிறைய சிரமங்களை அனுபவித்து ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகி ஒரு குழந்தை பெற்று பிரிவினை ஏற்பட்டுள்ளது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்குற போது இதில் நம்முடைய தவறு, ரெண்டாவது ஜோதிடருடைய தவறு. நான் யாரையும் தவறாவோ குறைவிட்டு மதிப்பிட்டு நான் சொல்லுவதில்ல. நான் யாரையுமே சிறுவர் என்றதில் தெரியும், எனக்குமே ஒன்றும் தெரியாது. அதனால் நான் அடுத்தவங்களை போய் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அதனால் என்னுடைய வயதினுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நிறைய குழந்தைகள்லாம் பையங்கள்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி மறுமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த பொருத்தங்கள் பார்ப்பதில் நிறைய தவறுகள் செய்கின்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. ஏன்னா இன்றைக்கு உள்ள காலங்களில் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அது மாதிரி அது ரயில் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நேரம் கூட ஓய்வு கிடையாது. அதனால் சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லை. காலையில் எழுந்ததுலேருந்து குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு அடுத்து 2 பேருக்கும் காலை டிஃபனை தயார் பண்ணி மத்தியானம் சாப்பாடை எடுத்துக்கிட்டு காலை டிஃபன் ஆஃபீஸில் போய் 11 மணிக்கு சாப்பிட்றோம். வீட்டில் சாப்பிட முடியல, அவசரமாக ஓடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம இங்கேருந்து போக வேண்டியிருக்கு வேலைக்கு. போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு வேலை முடியுது. யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்துடுறோம், வந்துட்டீங்களாங்க, வந்துட்டேன், வாங்க இந்த இடத்துக்கு வாங்குங்க, நேராச்சு, இனிமேல் போய் டிஃபன் செய்ய முடியாது, ஹோட்டலே வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். நம்ம வர்றதுக்குள்ளே குழந்தையெல்லாம் தூங்கிடுறாங்க. இதெல்லாம் காரணம்னு கேட்டால் நம்ம பொருளாதாரம் ஈட்ட வேண்டியிருக்கு. அதனால் 2 பேரும் சம்பாதிச்சா தான் இப்போ இந்த மாதிரி சென்னை மாதிரி நகரங்களில் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியுது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நட்சத்திரத்தை மட்டும் வச்சுட்டு பொருத்தம் பார்க்குறோம். இதைத்தான் இப்போ எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்க. பெரிய பெரிய ஜோதிடர்கள் பூரா இந்த நட்சத்திரப்படி இந்த பொருத்தம் இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை சரஸ்வதி மகாலில் காலவிதானம்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. அது யார் எழுதுனதுன்னு அதுக்கு தெரியல. அந்த அதிலே எழுதிட்டாங்க, ஆசிரியர் தென்படவில்லை அப்படின்னு. ஏட்டில் இருந்திருக்கு. அதில் அந்த ஏட்டில் எதில் இருந்திருக்கு அப்படின்னா சமஸ்கிருதத்துலாம் இருந்திருக்கு. அந்த தஞ்சை சரஸ்வதி மகாலில் உள்ள ஏடுகள் பூரா கம்ப்ளீட்டாக அங்கே உள்ள தமிழ் காவியங்கள், ஜோதிடங்கள், வைத்தியங்கள், சிற்பசாஸ்திரங்கள் பூராமே வடமொழியில் தான் அந்த ஏட்டில் இருக்குது. அந்த காலத்தில் ஏட்டில் எழுதினவங்க பூரா பெருமை வடமொழியில் தான் எழுதியிருக்காங்க. அதை இப்போ தஞ்சை சரஸ்வதி மகாலில் என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி, தேதியூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரின்னு ஒருத்தரை வச்சு அதை பூரா தமிழாக்கம் பண்ணி ஒரு பக்கம் சமஸ்கிருதமும் ஒரு பக்கம் தமிழ்லையும் அதை மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் காலவிதானம்னு ஒரு பദ്ധதி இருக்குது. அது அருமையான நூல். அந்த காலவிதானத்தில் எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்குது. அதில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒரு ஆண் பெண்ணுடைய ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 ஜாதகமும் ஒரே பஞ்சாங்கம் கொண்டு கணிக்கப்பட்டிருக்கிறதா, பிறந்த ஊருடைய சூரிய உதயத்தை சரியாக கணிக்கப்பட்டிருக்கிறதா, அஜாம்சம் தீர்க்காமம் சரியாக கணிக்கப்பட்டிருக்கிறதா, ஒரே ஜோதிடரை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறதா, ஒரே பஞ்சாங்கம் ஒரே ஜோதிடர் எழுதப்பட்டிருக்கிறதா, லக்கணம் சரியாக கணிக்கப்பட்டிருக்கிறதா, தசாபுத்தியெல்லாம் சரியாக கணிக்கப்பட்டிருக்கிறதா, கிரகங்கள் எல்லாம் முறையாக அடைக்கப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தை 2 எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஆயுள் பலம் நல்லா இருக்கிறதா, 2 பேருக்கும் ஆயுள் நன்றாக இருக்கிறதா, ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதா, பொருளாதார சிக்கல் வராதா, குழந்தை தடை இருக்காதா, கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்களா, ஹார்மோன் பொருத்தம் இருக்கா, ஹார்மோன் என்றால் அணுக்கள், பிளட்டினுடைய தன்மை, இதெல்லாம் இருக்கான்னு பாருவோம். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருத்தத்துக்கிட்ட போங்க. இதெல்லாம் பார்க்காம நட்சத்திரம் மட்டும் வச்சுக்கிட்டு 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது என்று சொல்வதை நம்பி திருமணம் செய்வது பெரும் பிழையாகிவிடும். ராசி அதிபதி நன்றாக இருக்கிறது இருந்தால் போதும், ராசி இல்லாட்டாலும் பரவாயில்ல, ராசி பொருத்தம் இருக்கு, ராசி அதிபதி வேண்டாம் அப்படின்னா நிச்சயமாக சண்டை விட்டுரும். ராசி இல்லாட்டாலும் பரவாயில்ல, ராசி அதிபதி பொருத்தம் வேணும். ஏகாதிபத்திய மைத்திரேச சமசப்தம ஏவச ரச்சு வேதை கண ராசி ரோஜன். ராசி அதிபதி ஒருவரானாலும் 7வது ராசியானாலும் நட்பு ராசியானாலும் ரச்சு பொருத்தம், வேலை பொருத்தம், கண பொருத்தம், இந்த பொருத்தத்தில் ஏதாவது ஒன்று இல்லாட்டாலும் பண்ணலாம்னு கால பிரகாசம் என்ற பழைய நூல் இருக்கு.
ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், ரட்சி பொருத்தத்துக்கு யோனி பொருத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் மற்ற பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இந்த நாடி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. மனச்சேர்க்கை, உடல் சேர்க்கைக்கு நாடி பொருத்தம் ரொம்ப அவசியம். ஆனால் அதை பார்க்குறாங்க இல்லை, பஞ்சாங்கத்தில் அந்த பொருத்தம்லாம் கிடையாது. அதை வந்து பார்க்குறாங்க. அதனால் அன்பான நேயர்களை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா, நல்ல ஜோதிடரை ஆடி நம்ம அவரை வந்து நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பொறுத்த நம்ம பார்க்குற போது, ஐயா இந்த ஜாதகம் ரெண்டு எந்த பஞ்சாங்கத்தில் கணிதம் பண்ணியிருக்கு, வாக்கியப்படி கணிதம் பண்ணியிருக்கா, திருக்கணிதப்படி கணிதம். திருக்கணிதம்னா ரெண்டும் திருக்கணிதம் கொண்டு வந்துருக்கோம், வாக்கியம்னா ரெண்டையுமே வாக்கியத்துக்கு ஒன்று திருக்கணிதம் ஒன்று வாக்கியம். எந்த பஞ்சாங்கத்தையும் தவறு சொல்லலை. அதனால் வாக்கியம் வந்து பழமையான பஞ்சாங்கம், 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணிக்கப்பட்டது. அதனால் வாக்கியப்படி கொண்டு வந்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஜாதகம் முறையாக இருக்கா, பிழை இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அவர்கிட்ட, ஐயா எப்படி ஐயா பலன்கள்லாம் எப்படி இருக்குது, நல்ல திசை நடக்குதா, யாருக்காவது ஒருத்தருக்கு நல்ல திசை நடக்கணும். ஒரு ஆணுக்கு நல்ல திசை இருக்கணும், இல்லைன்னா பெண்ணுக்கு நல்ல திசை இருக்கணும். ஏன்னா 2 பேர் சேர்ற போது யாருக்காவது ஒருத்தருக்கு நல்ல திசை இருந்தால் போதும், குடும்பம் நல்ல. 2 பேருக்கு திசை சரியில்லைன்னா வாழ்நாள் கூட கஷ்டம் தான். 2 பேர்த்தையும் காசு மிஞ்சாது அப்படின்னா 2 பேரும் வந்தவொடனே புறத்தையும் காலி பண்ணிடுவாங்க. காசு கையில் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இப்படிலாம் நிறைய இருக்குது. அன்பான நேயர்களை நாம் என்ன செய்யணும்னா, நான் அடிக்கடி இதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்னு கேட்டால், இந்த வருகின்ற ஜாதகங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப வேதனை தர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒற்றுமை இல்லாமல், ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் விவாகரத்துக்கு போய், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் விவாகரத்துக்கு போய் அந்த குழந்தைய அந்த தாய் கூட்டின்னு போயிடுறா. தந்தை யாருன்னு அந்த குழந்தைக்கு தெரியலை. தந்தையை பார்க்கணும்னு நினைச்சாலும் முடியல, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இல்லை அந்த குழந்தை தந்தைகிட்ட இருக்குது, தாயினுடைய அரவணைப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கல. இப்படியெல்லாம் இருக்குது. சில இடங்களில் மாற்றாந்தாய் கொடுமையில் அந்த குழந்தை பாதிக்கப்படுகிறது, அந்த குழந்தைக்கு மனநிலை பாதிக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் எவ்வளவு பெரும்படிகள் எல்லாம் இருக்குது பாருங்க. என்னதான் நீங்கள் நாகரிகம் வந்தாலும், என்னதான் உங்களுக்கு அறிவியல் வந்தாலும், அதாவது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, அதை வீணாடிவதற்கு இல்லை. கணவனை புரிந்து கொண்டு மனைவியும், மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுகின்ற கணவனும் நல்ல கணவன் நல்ல மனைவி என்று இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் பெரியவங்க பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள், சந்தோஷமாக வாழ்க்கை நடந்துவிட்டார்கள். அந்த காலத்தில் ஒரு ஆணும் பெண்ணுக்கும் 10 ஆண்டு இடைவெளி இருந்தது. இப்போ 2 வயசு தான் இடைவெளி கேட்குறாங்க. அதனால தான் அந்த வாழ்க்கை ஒத்து வர மாட்டேங்குது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் கூறுன்னு ஒன்று இருக்கு. உடல் கூறு ரீதியாக நான் சொல்றேன், சாஸ்திர ரீதியாக, மருத்துவ ரீதியாக, உடல் கூறு ரீதியாகவும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் 10 ஆண்டு இடைவெளி இருக்கணும். இந்த மாதிரி இடைவெளி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும். செக்ஷியல் மட்டும் வாழ்க்கை இல்லை, சந்தோஷமாக வாழ்வது, குழந்தை குட்டிகளை பெற்று நிறைவாக வாழ்வதற்கு பேரு வாழ்க்கை. அதுதான் இல்லறம். இல்லறம் அன்று, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று சொல்லியிருக்காங்க. அதனால் அன்பான நேயர்களை, இந்த பொருத்தம் பார்க்கின்ற போது பெரியவங்க தப்பு பண்ணாமல் நல்ல ஜோதிடரை அணுகி, அதனால் சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, பொருத்தமெல்லாம் ஆன்லைனில் பார்க்குறாங்க. அது வந்து தவறுன்னு சொல்லலை. இப்போ நான் கூட வெளியில் கிராமங்கள்லேருந்து அனுப்புகிறாங்க, ஃபோன் மூலமாக பார்க்குறேன். ஆனால் நான் என்னுடைய பாணி வேறு. ஆரம்பத்திலிருந்து நான் ஜோதிடம் கற்றுக்கிட்ட காலத்தில் இந்த பொருத்தத்தில் ரொம்ப கவனம் சொல்லுவேன். கிருஷ்ணமூர்த்தி கேபி சிஸ்டம்னு ஒன்று அவர் மிக அழகாக எழுதியிருக்கார். காலவிதானம், கிருஷ்ணமூர்த்தி, மாதேஸ்வரன், இவங்களெல்லாம் இந்த பொருத்தத்தை பற்றி மிக அருமையாக எழுதியிருக்காங்க. அதை பற்றிலாம் நான் வந்து அந்த வழியெலாம் நான் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கேன். அன்பான நேயர்களை, நல்ல பலன்கள் பெற்று எல்லா குழந்தைகளும் நலமுடன் வாழ, பல்லாண்டு வாழணும். இறைவனை, எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலர் முருகனையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.